அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள். வாரபலன்களில் அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். முதல்ல கிரக நிலைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் ஏதாவது முக்கியமான விசேஷ நாட்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பலனுக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி கடகராசியில் குரு சஞ்சாரம் பண்ணுறார், கோச்சாரத்தில் சிம்மராசியில் கேது, கன்னிராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சூரியன், செவ்வாய். இந்த மாதத்தில் 24ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வர்றாரு, கும்பராசிக்கு ராகு, மீன ராசியில் சனி வக்ரகதியில் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அக்டோபர் 22 புதன்கிழமை சர்வ அமாவாசை. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி லட்சுமி பூஜை அமாவாசை ரொம்ப விசேஷம். அக்டோபர் 23 வியாழக்கிழமை கரிநாள். அன்றைக்கி எந்த விதமான சுபகாரியங்களோ சுப நிகழ்ச்சிகளோ விளக்கப்படுறது ரொம்ப நல்லது. அடுத்த அக்டோபர் 24 அன்றைக்கி குறிப்பாக வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள். நல்ல ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்த நாள். அக்டோபர் 25 சனிக்கிழமை தனிய நாள். தனிய நாள்னாலும் சுபகாரியங்களுக்கு விளக்கப்பட்ட நாள்னு அர்த்தம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத சதுர்த்தி, நாக சதுர்த்தி. ஸோ சதுர்த்தி திதி விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது, அது மாத்திரமில்ல ராகு கேதுகளுக்கு நாக சதுர்த்தி பரிகாரம் பண்ணுவதற்கு உகந்த நாட்கள். அடுத்தபடியாக அக்டோபர் 27 திங்கக்கிழமை அன்றைக்கி சூரசம்ஹாரம், முருகன் சூரனை வதம் பண்ணுற நாள். அன்றைக்கி சூரசம்ஹாரம் விசேஷமான நாள், அன்றைக்கி முகூர்த்த நாள் வேணும். அடுத்தபடியாக அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள். யாரெல்லாம் வாஸ்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது செவ்வாய்க்கிழமை வாஸ்து வர்றது ரொம்ப விசேஷம். ஆக இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷ நாட்களை பார்த்துட்டோம். இனி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது, இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப கவனம். இந்த மாதத்தில் பொருளாதாரம் பணப்புழக்கம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகளை பார்க்குற போது ஆல்ரெடி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சர்வீஸ் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார், கோச்சாரத்தில் சனி பகவானும் பார்க்குறார். ஸோ எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனாலும் கூட சர்வீஸ்க்குரிய புத பகவான் இந்த முதலே சொன்ன இன்ட்ரோடக்ஷனில் 24ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். வேலை இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்குது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்காதீங்க, எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 22ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வர்றது ஒரீஸ் தேவையில்லாத பிரச்சனை. முதல்லே சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. கடன் இருந்தால் கவலைப்படாதீங்க, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த மாதத்தில் பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுமானது. உங்களுக்கு என்ன கிடைக்கிறோன்னு விதி இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, அவரும் குருவோட இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லைனாலும் கூட சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் கைக்கு வரதில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆக இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. இப்போ கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. கிடைச்ச வேலை, கிடைச்ச பிஸ்னஸ், பண்ணிகிட்ருக்க தொழில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமை நிதானமாக இந்த வாரத்தில் இருங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்களுடைய 5ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கார், அவரும் ராகஸ்டார். என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், எதிர்பாராத தெய்வ தரிசனம் உண்டு. நீங்கள் ஒரு வேளை கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் இருக்குது. இந்த மாதம் நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் இதில் பரவாயில்ல. இந்த மாதம் நீங்கள் ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்க நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஓரளவுக்கு ஏர்னிங் இருக்குது.
ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் ஆஞ்சநேயர் இருக்கார் அவரையும் குறிப்பாக முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணு. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வார முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணணுமோ அவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கார். இறைவன் உங்களுக்கு அனுகூலம் அனுகிரகம் தோன்றா துணையாக இருந்து நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு அவர் உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத வீடு மாற்றம் இடமாற்றங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் உண்டு. உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விற்பதற்கான சோர்ஸஸ் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்கள் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் வேலைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேலையில் என்னெல்லாம் நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கனாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் எதிர்பாராத செய்திகள் ஃபேவரபுளாக வரும். பெருசாக நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் பெரிய லெவலில் ஏதாவது எனக்கு வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க அல்லது என்னுடைய எதிரிகளை நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வளர்ப்பு பிராணிகள் வாங்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நல்ல வேலையாட்கள், குறிப்பாக ஆண் பெண் வேலையாட்கள் யாரெல்லாம் நீங்கள் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு எதிர்பார்த்த லேபர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் இவ்வளவும் இருந்தால் கூட நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப இந்த வாரம் கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புத பகவான் வருவார். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையே, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் கூடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆக நல்ல விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் சிவனையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்தில் இருக்கார். 24 அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஒரு பக்கம் 5ஆம் இடம் மகிழ்ச்சி, 6ஆம் இடம் ஏர்னிங் வருமானம் சம்பாத்தியம் ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ தனமாகவோ இருக்கும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குது, வராத பணங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பணம் எதிர்பாராத விதமாக உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் முன்னோர்களுடைய சொத்து இருக்குது அப்படி இது வரைக்கும் அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக பணம் வரவு இருக்குது. யாரெல்லாம் பேச்சையே நான் தொழிலாக வச்சிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஏர்னிங் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இது மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் இல்லை, பிஎஃப் பணம் இல்லை, கிராஜுவேட்டி அரியர்ஸ் இன்சூரன்ஸு இது மாதிரி டிவிடெண்ட்டு இந்த மாதிரி வராத பணங்கள் அத்தனையுமே உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு உண்டு. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் நகை வாங்கணும்னு நினச்சவங்க, காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோன் போட்டு நீங்கள் இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கு இதுக்கும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உங்கள் ஜாதகத்தில் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த வரையில் இருக்கீங்களோ உங்களோட உற்பத்திக்கு தந்த
ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் லாபம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக இந்த வாரம் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் எஃபர்ட் எடுத்து பண்ணுவார், நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பற்றிய வீண் வதந்தி ஒரு ஃபேக்ட் நியூஸ் எப்பயுமே ரன்னிங்கில் இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சுமாராக தான் இருக்குது. வேலையில் எஃபர்ட் எடுங்க. பார்க்குற வேலையை விட வேண்டிய சொல்ல வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் அல்லது வேலையில் பெருசாக ப்ராக்ரஸ் இல்லாத காலகட்டங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பெரிய லெவலில் உங்களுக்கு கிரானிக்காக டிசீஸ் இருந்தால் நோய் குணமாகும். இந்த வாரம் முழுவதுமே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார். இயற்கையிலே தெய்வ அனுகூலம் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு. குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது. எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள், நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது, அவர் சுக்கிரன் சாரம். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், அத்தனை காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் சுக்கிரன், அப்புறம் சனி பகவான் பார்க்குறார். தேவையில்லாத கன்ஃபியூஸ் தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணிட்டு துணிஞ்சு செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் 4ஆம் இடத்துல 22ஆம் தேதி 24ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கும் வர்றார். இது மாதிரி கிரகங்கள் இருப்பது ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம், நீங்கள் எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான சூழ்நிலைகள், இளைய சகோதர சகோதரிகளான நன்மை அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. பிரிஞ்சு போன நெருங்கிய உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் தாத்த சனி குரு பார்க்குறது, யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ கிடைக்கும். ஆல்ரெடி நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், வெளியேற்றப்பட்டுட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு, வேலை கிடைக்குமான்னு தெரியல, இது மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். அது இல்லாமல் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. எல்லாம் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அது இல்லாமல் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைப்பதற்கான லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைவு அல்லது தேவையற்ற வைத்திய செலவுகள் இது இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார், அவரும் குருவிட இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. பெருசாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பொறுமை நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். இந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்.
துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க. அதே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறது, யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவுகளால் நட்பங்கள் அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு, யார் வீட்டுக்காவது நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கு, அது கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் யாரையெல்லாம் பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எனக்கு கிரானிக்காக நோய் இருக்குங்கிறவங்களுக்கு நீங்கள் நோயிலேருந்து விடுபடுவதற்கோ கடல்லேருந்து குறைவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பார்க்கும் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இந்த வாரம் சிறப்பாக இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக இருங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழிலில் ஓரளவுக்கு பெனிஃபிட் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதையும் இந்த வாரம் 24ஆம் தேதி புத பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றது. நீங்கள் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு இதெல்லாமே வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய படம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்குறதோ, சுருட்டி, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே கேது இருக்கார், சுக்கிரன் சாரத்தில் இருக்காரு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான நல்ல ஒரு ஏர்னிங் இந்த வாரத்தில் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் அது மட்டுமல்ல, நீங்கள் எவ்வளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துகிறீங்களோ இன்னும் சிறப்பான பலன்கள் உண்டு. இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சை குறைங்க. உங்களுடைய பேச்சு 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது. பேச்சே உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. பொறுமை நிதானமாக இருங்க. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு புதனும் வந்துடுவார். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் ஆகும். நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவையும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய இருக்குது. எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது உங்களுடைய எஜுகேஷன் எல்லாம் இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் தகுந்த சேல்ஸ் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம். இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது இடங்கடம் வாங்கிறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு. பெருசாக ஷேரில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தேருமான்னு நினைக்காதீங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் விழுகுமான்னு நினைக்காதீங்க. ட்ரேடிங் பண்ணால் பெரிய லெவலில் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. விட்டதை பிடிக்கணும் எதுக்கும் ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் யூக வணிகங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. பிஸ்னஸில் எதிர்பாராத லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு அந்த பிஸ்னஸை பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். அது மட்டுமல்ல, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. அதுலேயும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா
வேலையில் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ, குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய கரியரில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனை உங்களுக்கு உண்டு. எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன், யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான கிரக நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லலாம். இருந்தால் கூட இந்த வாரத்தில் 12 கேது இருக்கிறது. தேவையில்லாத செலவினங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, சம்பாத்தியம் நிறைய இருக்கிறவங்க செலவுகள் அதிகரிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு சுமார். இன்னொரு பக்கம் உங்கள் ராசியில் சூரியன் செவ்வாய் இருக்கார். இந்த சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குற மாதிரி இருந்தால் கூட சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் அது ஒரு பக்கம் நன்மை. இன்னொரு பக்கம் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் 24ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கையில் இருக்கும். ஆனாலும் கூட இந்த வாரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதனால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் குரு 10ல் இருக்கார். உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரெல்லாம் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், போனஸ்ஸு, அரியர்ஸு, ஹைக்கு இது மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. சரி, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மாஸ் ப்ரொடக்ஷனில் உற்பத்தி சார்ந்த துறையிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது மேனுஃபேக்சரிங்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களா அந்த அளவுக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், அதுலேயும் ப்ராப்பர்ட்டி, ஒரு பழைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5 அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்க நார்மலாக பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, யூக வணிகங்களில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு எதிர்பாராத லாபத்தை, வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்குங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நற்பலன்கள் உண்டு, அவர்களால் பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயாரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல குருவோட இருக்கார். யாரெல்லாம் மேலே படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹையர் ஸ்டடி பண்ணுங்கள். நான் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறேன், அதர் கண்ட்ரி அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. அதே சமயத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் வருமானங்கள் நிறைய, செலவுகள் அதை காட்டிலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நான் பிஆருக்கும் க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் அத்தனை காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் அவர் 5ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்கள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இந்த குரு பார்க்குறனால நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். மீடியேட்டர்லாம் வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, அதை கைட் பண்ணுவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க. 3ஆம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம். அந்த இடத்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார். அத்தனை விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் லவ் அஃபேர்லேருந்து லவ் பிரேக்கப் ஆனவங்க ரீயூனியன் ஆவதற்கு, லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கு அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்க, மறுக்கப்பட்டவங்க, தள்ளி போனவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் நன்மை உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லாதவங்களுக்கு குழந்தை உண்டு. இது இல்லாமல் இந்த வாரத்தில் என்னெல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதா நன்மைகள் எதிர்பார்த்தீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது. மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரத்தில் பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு பின்னாடி பெரிய லெவலில் அந்த லாபம் பல மடங்காக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த வாரத்தில் 24ஆம் தேதிக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் சிவனையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுக்கு எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பெரிய லெவலில் வசதிகள் இல்லை, பண வசதி இல்லை, அதுக்கான சுச்சுவேஷனும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறை அருளால் நடப்பதற்கான வாய்ப்பு இது நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நன்மையாக முடியும். எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள்லாம் உங்களுக்கு வேண்டாம். அதுலேயும் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் வேறு இருக்கார். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இதில் ரெண்டுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ, ஸோ இதெல்லாமே எனக்கு தேவைப்படுது அல்லது எதிர்பார்க்குறேன், எப்போ வரும்னு தெரிலங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அது மட்டும் இல்லை, லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்கி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் நல்ல லேபர்ஸாக ஸ்கில்டு லேபர் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அமைவாங்க. ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க அல்லது இந்த வாரம் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஆக வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, ஏஜ் ஆனவங்க அத்தனை பேருக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் நல்லாவே இருக்குது. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாரம் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அடக்கி வாசிங்க. 24ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதனால் பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் இல்லை.
உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கணுமோ அந்த லாபம் மட்டும் இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆனாலும் மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 24க்கு அப்புறம் அவ்வளோ ஒன்றும் ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரரால் உங்களுக்கு நன்மை ப்ளஸ் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரம்மாவையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. காரணம் என்னென்னா, உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் அந்த குரு பார்க்குறாரு. இது எல்லாமே உங்களுக்கு இறையர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களாம் நன்மைகள் உண்டு. ஆனாலும் கூட குரு சனி இருக்கிறது, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது, பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கல நினைக்கிறீங்களோ ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு விற்பதற்கான வாய்ப்பு, வீடு மாற்றம், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனை இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சரியாக நல்லா தூங்கி, நல்லா சாப்பிட்டு, நல்லா எழுந்திரிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் உங்களுடைய 7ஆம் இடத்துல குரு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. 8ஆம் இடத்துல கேது இருக்கார், இதுவுமே உங்களுக்கு சுமாரான பலன். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைய உண்டு. விவசாயம் சார்ந்த துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா மகசூல் அல்லது லாபம் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வசதி இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ், வருமானங்கள், சம்பாத்தியங்கள், அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே நிறைய இருக்குது. பெருசாக நான் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இது மாதிரியான யூக வணிகங்கள்லாம் பண்ணால் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. இவ்வளவும் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கரியர் நல்லா இருக்குது. பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருந்தாலும் கூட உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் அடக்கி, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது அடக்கி வாசிங்க. பணத்துக்கு யாருக்கும் கையில் கொடுத்துடாதீங்க. அந்த பணத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள், பகை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருக்குது. உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க இந்த வாரம், அது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதும் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. பெருசாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி, இறக்குமதி, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும். இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா யாரெல்லாம் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அல்லது பெரிய லெவலில் ஹைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையுமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். குரு 6ல் இருக்கார், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள், யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க, சபார்டினேட் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது.
பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் பிஸ்னஸில் QG இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் நார்மலான பிஸ்னஸில் நார்மலான இன்கம் உங்களுக்கு உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. எதிர்பாராத லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த வாரம் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேச நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இருக்குது. அல்லது அது சம்மந்தப்பட்ட பிளானிங் இந்த வாரம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குற, 4ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது. யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் அதுக்கான முயற்சியில் இருங்க. இல்லைன்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். பட் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. எதிர்பாராத லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், அந்த லவ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகல, சின்ன சின்ன தடைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருந்து 10ல் இருக்கிறது. எதிர்பாராத பண வரவு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த வாரம் நிறைய செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியை நல்லா கும்பிடுங்க, பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. ஆனால் நல்லா இருக்குங்கிறதுக்காக யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு பக்கம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ரொம்ப கவனப்படுறது நடத்துங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. நீங்களும் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இது உண்டு. ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, இதெல்லாமே இந்த வாரத்தில் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ அந்த நோய் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் வேலை வாய்ப்புகளை கவனம் செலுத்துங்க. நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னில், கவர்மெண்ட் சர்வீஸில், எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் கரியரில் கான்சன்ட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ எதுவுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த வாரத்தில் அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ரொம்ப அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக்கலாம், ஹெல்த் விஷயத்தில் கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது. எல்லோரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். கணவன் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் நன்மை, இன்னொரு பக்கம் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, புகழ் அந்தஸ்து இருக்குது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். வேலையில் தேவையில்லாத ஒரீஸு, தேவையில்லாத டென்ஷன், மற்றவர்களால் மறைமுகமான தொல்லைகள் அத்தனையுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸுமே இந்த வாரம் நார்மல். 24ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ஏர்னிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பிஸ்னஸில் பெரிய லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால QG இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேண்டாம்.
ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன், இப்படி மாறி மாறி கலந்து இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு சில பிரச்சனைகள் குறையும். கிரகங்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.